ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷெபி விலாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டில் இருக்கிற பெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் என்னெல்லாம் பெட்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே ஷோ பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஒர்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சண்டைக்கோழி சிக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய நாற்றங்க ஃபீமேல் இருக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருப்பு கோழி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கேஜு. நம்ம இதில் கொஞ்சம் விட்டு மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே தான் நியூ கேஜில் தான் வச்சுருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கதர் கோழி. நான் ஸ்டார்டிங்கில் வளர்க்கும் போது இந்த கோழி நான் வச்சு தான் நான் வளர்த்தேன். இதோடைய மூஞ்சில் பாருங்கள் எவ்வளோ காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவளுமே இன்னொருத்தையுமே பார்த்தீங்கன்னா சரியான சண்டை போட்டுக்கிட்டாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. மூஞ்சியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீங்கி இருக்குது. அப்போவுமே சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போடாமல் இருந்தாங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. திடீர்னு திருப்பி சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சண்டைக்கோழி சிக்ஸு, அப்புறமே பார்த்தீங்கன்னா நாற்றங்க ஃபீமேல் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், டோரையே உடச்சிட்டு வந்துடுவா போல. அந்த மாதிரி அமக்கலம் இவன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி விட்டதுமே பாருங்கள் எப்படி குதிச்சு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய சிக்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ குரோத்தாக இருக்காங்க, எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போட்டு மெரிக்கிறா பாருங்கள். அப்போ கூடமே அந்த சிக்கு நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க மேய்ச்சலுக்கு. சரி வாங்க இப்போ நம்ம மாடிக்கு போகலாம். அங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம மாடிக்கு என்ட்ரு ஆன உடனே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ளவர் செடி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பூ வரும். இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம வேலையை நம்ம போய்ட்டு பார்க்கலாம். மேலே போனதுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நியூ கேஜு. இதுதான் பார்த்திங்கன்னா புதுசாக கேஜு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாவா, அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா கதர் கோழி இருக்குது. இதுலேயுமே இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிக்ஸு இருக்குது, 4 சிக்ஸு. இது ஆக்சுவலாக வீட்டு உள்ளேயே இருக்கிறதால சிம்பிளாக போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சேவல் வந்திருக்கு. மீதி 3மே பார்த்திங்கன்னா ஒட்டை தான் வந்திருக்கு. ஃபீமேல் தான் இருக்குது. ஒரு கோழி பார்த்திங்கன்னா நாற்றங்களில் இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா கதரில் இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா யாக்கூரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க ஓப்பன் பண்ணி விட்டதும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஒரே அமக்கலம் பண்ணிவிட்டு மாடி ஃபுல்லாக ஒரு வழி பண்ணுவாங்க. நான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொம்பு எடுத்துருவேன். கொம்பு எடுத்து லைட்டாக தெரிச்சு விட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அழகாக ஸ்டெப்ஸாண்ட விட்டுடும் அப்படின்னா அவங்களே பார்த்திங்கன்னா அழகாக ஸ்டெப்ஸு இறங்கி போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா இங்கே தான் மேய்ஞ்சின்னு இங்கே ஒரே அமக்கலம் பண்ணிட்டு இருப்பாங்க. விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க. வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாவா இருக்கான். தூவிட்டு தான் இருக்கான் அவன் ஆல்ரெடி. அதில் பார்த்திங்கன்னா கோழி போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கீழே மூட முடியல, அதனால் நான் மேலே மூடி வச்சுருக்கேன். இவங்கள ஓப்பன் பண்ணதுமே இவன் பாருங்கள் ஓப்பன் பண்ணி விட்டதும் எங்கே போயிட்டு நின்றுட்டுருக்கான். இங்கேருந்தே குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டான் போல இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவனை நம்ம பிடிச்சி கீழே விட்டோம். அதுக்கப்புறமா அமோகலம் பண்ணிட்டு போனான். நானுமே கொம்பு எடுத்த உடனே கொஞ்சம் வேகமாக போயிட்டாங்க. இதுதாங்க நம்மளுடைய ஒர்க்கு. டெய்லி இவங்களை ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா இவங்க ஸ்டெப்ஸ் வழியாக அழகாக இறங்கி போயிடுவாங்க. போனதுமே பாருங்கள் அவன் போயிட்டு அவனுடைய வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 கோழி இருக்குது, அவங்க கூட போயிட்டு அமக்கலம் பண்ணிருப்பான். அப்புறம் நம்மளுடைய சிக்ஸ் பாருங்கள் ஆஸ் யூஷுவல் ரெகுலராக போயிட்டு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. 4 பேருமே எல்லாம் ஒரு பக்கம் மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாம் அழகாக இருக்குது பார்க்கணும். இவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட சண்டைக்கோழி சிக்ஸு, மேய்ச்சலுக்கு போன சிக்ஸு. இவங்களுமே பார்த்திங்கன்னா நல்லா விளையாடிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு க்ரோத்துமே ஆயிருக்கு. சரி வாங்க நம்ம அடுத்து போயிட்டு பார்க்கலாம். இந்த 2 கேஜ் காலியான உடனே இதில் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளையர் பேர் போட்டு வச்சுருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிளாக்கு, ஃபீமேல் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொண்டையில் நான் போட்டு வச்சுருக்கேன். இதோடைய ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம், அதோடைய பேருடைய வீடியோ. அடுத்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இருக்கிற பேர்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஹோமர் மேலுக்குமே அந்த ஃபீமேல் பேர் பண்ணியாச்சு. சீக்கிரமே அதையுமே மாற்றணும். கீழே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கீரிப்புறாவுடைய சிக்கு இருக்குது. இவனுமே நல்லா குரோத் ஆகிட்டான், ஹெல்த் ஆகிட்டான். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபிஷ் டேங்க் செட்டப்பு.
நல்லாவே வந்து இருக்காங்க. பட் தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பாசி ஆயிடுது. சரி வாங்க இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வந்து போட்டுறலாம். ஃபுட்டு வந்து போட்டதுமே அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பியா வந்து சாப்பிடுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய காலைல டெய்லி ஒர்க்குமே சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பெட்ஸு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வீட்ல என்னென்னலாம் பெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்குமே வந்து வீடியோஸ் வந்து போட ஒரு மோட்டிவா வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். டாடா பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.